ஒரு சிறை கைதிக்கு அவன் மனைவி கடிதம் எழுதியிருந்தாள். அன்புள்ள கணவருக்கு, நீங்கள் சிறை சென்ற பிறகு நானும் குழந்தைகளும் வருமானமின்றி தவிக்கிறோம். நம் வீட்டின் பின்னால் உள்ள நிலத்தை பண்படுத்தி தோட்டம் அமைத்து காய்கறி பயிரிட்டு குடும்பத்தை நடத்திச் செல்லலாம் என்று எண்ணுகிறேன். கைதி பதில் எழுதினான். பின்னால் இருக்கும் நிலத்தில் கை வைக்காதே. அங்குதான் நான் கடத்திய தங்கக் கட்டிகளை புதைத்து வைத்துள்ளேன். நீ ஏதாவது செய்ய போக பிறகு எனக்கு புதைத்து வைத்த இடம் மறந்துவிடும். ஒரு வாரத்துக்குப் பின் மனைவி கடிதம் எழுதினாள். அன்புள்ள கணவருக்கு, யாரோ ஒரு கூட்டத்தினர் இயந்திரங்களுடன் வந்து நம் கொல்லைப்புறத்தை தோண்டி பாறைகளை எல்லாம் அகற்றினர். இப்போது நிலம் சீராகிவிட்டது. ஆனால் தங்கக்கட்டிகள் எதுவும் இல்லையே. கைதி திரும்பவும் மனைவிக்கு எழுதினான். அவர்கள் காவல்துறையினர் நான் உனக்கு எழுதிய கடிதத்தை படித்துவிட்டு தங்கம் தேடும் ஆவலில் தோண்டியிருப்பார்கள். ஆனால் உண்மையில் தங்கம் எதுவும் நான் புதைத்து வைக்கவில்லை. இப்போது நீ தோட்டம் அமைத்து காய்கறி பயிரிடலாம். இக்கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது? புத்திசாலி எங்கிருந்தாலும் பிழைத்துக் கொள்வான். இதுபோல் மற்றொரு குட்டி கதை கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.